ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அடுத்ததாக காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய இருதயம். ஏன் நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் என்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜீவ ஊற்று என்றால் இந்த இருதயம்தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம். இந்த இருதயத்தின்படிதான், நம்முடைய இருதயத்தின் நினைவின்படிதான் நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிறதான வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கிறது கூட இந்த இருதயம் தான். இந்த இருதயம் ஒரு தாறுமாறான இருதயமா இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் கூட தாறுமாறானவைகளாகத்தான் இருக்கும். நாம் சிந்திக்கிற சிந்தனைகள், நம் இருதயத்தில் ஏற்படுகிறதான அந்த எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் இருக்குமே ஆனால் தேவன் அருவருக்கிற ஒரு வாழ்வு தான் நாம் வாழுவோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது கூட இந்த இருதயம் தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு ஊற்று, இது காரணகர்த்தா. இது இருந்து ஆசீர்வாதமான ஊற்றுகள் தான் புறப்பட வேண்டுமே தவிர தீமையான காரியங்கள் புறப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமே இந்த இருதயத்தை பொறுத்து தான் இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருதயம் சரியில்லைன்னா, நம்முடைய எண்ணம் சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம தான் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எல்லாமே சரியானதா யோசிச்சு பாருங்க, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை சரியானதாகத்தான் இருக்கும். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து நேர்ந்தது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஒருவேளை யோபுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துக்கலாம், நம்ம இதெல்லாம் இருக்கு, நமக்கு இது நிரந்தரமா, அல்லது நம்ம இது இழந்து போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம். அந்த வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா அப்படித்தான் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. அப்படியானால் நாம் எதையுமே நெகட்டிவாவே என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. நம்முடைய இருதயம் நேர்மறையான எண்ணங்களையே யோசிக்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் என்றைக்கும் தீமைக்கு ஏதுவானவைகளாய் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகளாகத்தான் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும், எல்லா நன்மைக்கும், எல்லா வாழ்வின் தொடக்கத்துக்கும், நம்முடைய வாழ்க்கையின் முன்னோக்கி போகிற எல்லா காரியத்துக்கும் இந்த இருதயம் தான் காரணமாய் இருப்பதனால இந்த இருதயம் தீட்டுப்படாதபடி காத்துக்கொள்வோம். இந்த இருதயத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த இருதயத்தில் வேண்டாதவைகளை போட்டு அதை நிரப்பாதபடி, அந்த இருதயத்தை காயப்படுத்தாதபடிக்கு பல கவலைகளினால, உலக கவலைகளினால, லௌகிக இச்சைகளினால இந்த இருதயம் பாரமடையாதபடிக்கு நாம் அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. முன்னாட்களில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுவிசேஷ ஊழியத்துக்காக ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க. அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ராஜுவின் இருதயம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மனுஷன் முகத்தை இப்படி திருப்பியிருப்பான், அப்படியே ஹார்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா, பிசாசு நின்றுட்டு இருப்பான் முதல்ல, அப்புறம் சுத்தி பன்னி, தவளை, மயில், வேண்டாத அருவருப்பான காரியங்களுக்குரிய அடையாளமான எல்லா சின்னங்களும் அந்த இருதயத்தில் இருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முகம் முழுவதும் இருளடைஞ்சதாய் காணப்படும். ஆனா ஒரு நாள் இந்த மனுஷனுக்குள்ள இயேசு என்கிற ஒளி உள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வரும்போது இந்த வேண்டாத கிரியைகள் எல்லாம் அவனை விட்டு வெளியே போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அவன் வெளியே போகும் பொழுது அந்த இருதயம் மிகவும் மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்கிறதை பார்க்க முடியும். அவன் மீண்டும் பின்னிட்டு பார்க்கும் பொழுது போன எல்லாமே பொல்லாதவைகளாய் அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து குடியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அது வரைக்கும் அப்படி நின்றுட்டு இருந்த பிசாசு அப்புறம் காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பான். அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்சர்ல சித்தரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இருதயம் தீட்டான இருதயமா இருக்கும் பொழுது அதை நாம் அகற்றி விட்டு ஜீவ ஊற்று புறப்படுகிற ஒரு இருதயமாய் மாற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமான இருதயமாய் காணப்படுகிறது. ஆனா அது காத்து கொள்ளப்பட முடியாமல் நாம் பின்வாங்க
பின்வாங்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும் பொழுது அது இந்த பூமியில அலைஞ்சு திரிந்து தான் விட்டு வந்த வீட்டை திரும்பவும் வந்து பார்க்கும் பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அது வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறதே அது கண்டவுடன் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அதோடு குடியிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் அந்த பிக்சர் சித்தரிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல நம்முடைய இருதயம் கரைபடாதபடி, தீட்டுப்படாதபடிக்கு, அசுசியான காரியங்கள் காணப்படாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியானால் இந்த இருதயம் இயேசுவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது காத்து கொள்ளுகிற ஒரு இருதயமாய் காணப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகளையெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆனா அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் குடிகொள்ளாதபடி ஜீவ ஊற்று புறப்படுகிற ஒரு இருதயமாய் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகள் பழுக்கிற ஒரு இருதயமாய், ஆவியின் குணங்கள் வெளிப்படுகிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே என்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படி எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மிலிருந்து அநேக ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் புறப்படும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயம் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தீட்டுப்படாதபடிக்கு, அசுசிப்படாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்களிடம் இருதயத்தில் பத்திரப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாயிருக்கிறதான அந்த இருதயம் பல கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, உலகத்தின் கவலைகளினால் பாரமடையாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களாய் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.